யோவான், 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 பயப்படாதே. நான் தான் தேவதூதை. நீ இந்த பூமிக்கு வந்த காரணத்தை நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். தந்தை மகனின் வழியை பின்பற்ற உனக்கு நேரமாகிவிட்டது. பயணத்திற்கு தயாராக இரு. எல்லோரும் உண்ணும் இந்த பதார்த்தத்தை நானும் உண்டால் என் மனது மாறி நானும் மற்றவர்களைப் போல் மாறிவிடுவேனா? நான் இதை உண்ணக்கூடாது. அந்த தேவதூதை சொன்ன மாதிரி நான் தெய்வ அருளால் பிறந்தவன் அல்லவா? ஆகையால் இந்த உடையை உடுத்திக் கொண்டால் நானும் மற்றவர்களைப் போல் நடந்து கொள்வேனோ? இறைவன் வருவான் சொல்லும் சுரங்கள் நாம் கேட்டால் கிடைக்கும் நல்ல பலன்கள். மோட்சம் தருவதுவே ஜீவ ஜலமே, இதுவே உண்மையான சத்தியம். பிறந்த வம்சமும் குலங்களும் செயல்களும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்புவியில் யாரும் இல்லை. இவன் செய்த பாவ புண்ணியத்தாலே மிகையது குறையது கிடைக்குமே பரலோகத்திலே. சர்ப்ப சந்ததி போதும் முன்னாங்காரத்தில் பாவ பரிகாரம் தீர்க்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை அழித்திடுவார் அக்னியின் அபிஷேகம். சுலபமாய் கிடைக்கும் பாதுகாப்பின் பாதை. பாவம் செய்யும் மனிதர்க்கு நீ தண்டனை கொடு. உன் இதய வழி தவறானால் பாவமாயிடும். என் சொல் மறவாதே, அழிந்து போய்விடும் தேவனின் சபதம். தப்புகள் இருந்தால் தண்டனை நிச்சயம். உலகமெல்லாம் இருப்பது தேவனின் மகிமை. கொடாரி வைத்த மரம் போல் என் மனமே. சர்ப்ப சந்ததி போதும் முன்னாங்காரத்தில் பாவ பரிகாரம் செய்திடவே பாப்டிசமே. மக்களே, பிரபுவின் வருகைக்கு நேரமாகிவிட்டது. பிரபுவின் வருகைக்காக வழி உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறுக்கு வழியெல்லாம் நேர் வழியாகிவிடும். பாழடைந்த பாதையெல்லாம் பரிசுத்தமாகிவிடும். உங்க பாவ மன்னிப்புக்காக மனதை புனிதமாக்க பாப்டிசம் அடையுங்கள்.
பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஏசையாவின் வசனங்களை காட்டில் உள்ள ஒருவர் கூறிக்கொண்டிருக்கிறார். வாருங்கள், வாருங்கள். அதோ அந்த பக்கம் தான் கேக்குது. வேகமா வாங்க. எங்க இருக்காரு? காணமே. எங்க இருக்காரு? ஐயா, இப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க ஐயா, எங்க பாபங்கள் விலகி போகணும்னா நாங்க என்ன செய்யணும்? உங்க பாவ மன்னிப்புக்காக மனதை புனிதமாக்க பாப்டிசம் அடையுங்கள். ஆகட்டும் ஐயா. ஐயா, நான் ரொம்ப பாவம் பண்ணவன். எனக்கு பாப்திசம் கொடுங்க. என்னோட பாவத்தை மன்னித்து விடுங்க. இங்கு பார் போதகரே, நாங்கள் புனிதமான அப்ரஹாம் சந்ததியை சேர்ந்தவர்கள். அவ்வாறு இருக்கையில் பாப்டிசம் எதற்கு? ஏ பாவி மக்களே, அப்ரஹாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று கர்வப்படாதீர்கள். தேவன் இந்த பாறைகளில் இருந்தும் கூட மனிதனை உருவாக்குவான். யாரோட பிறப்புலையும் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டான். பயன்படாத மரத்தை வெட்டி அக்னியில் போடுவது போல் பாவிகளையும் அழித்து விடுவார். ஆகையால் தேவனின் கோபத்திற்கு ஆளாகாமல் பாப்டிசம் அடைந்து உங்கள் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தேடுங்கள். அப்படின்னா போதகரே, யோதர்களை ரட்சிக்கத்துக்காக வந்த மோசஸ் நீதானா? இல்லை, கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அள்ளித்தருபவர் என்று அர்த்தம். அப்ப நீங்க ஏலியாவா? இல்லை. அப்போ விமர்சகரா? இல்லை. நீங்கள் யார் என்று எங்களை அனுப்பினவரிடம் நாங்கள் கூற வேண்டும். ஆதலால் தாங்கள் யார் என்ற உண்மையை நீங்களே கூறுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கூறுவது போல் தேவன் அவர் ஒரு புனிதமானவர் என்று காட்டில் உள்ளவர்களிடம் உரக்க சொல்லும் ஒரு ஓசை. நீங்க கிறிஸ்துவும் இல்ல, ஏலியாவும் இல்ல, விமர்சகரும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் பாப்டிசம் கொடுக்கறீங்க? நான் தண்ணீரில் மட்டும்தான் பாப்டிசம் தருகிறேன். எனக்கு பிறகு வருபவர் உங்களுடன் தான் இருக்கிறார். அவர் நெருப்பிலும் பரிசுத்த ஆத்மாவிலும் உலா வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. எனக்கு தெரிந்தாலும் கூட இப்போதைக்கு கூற எனக்கு அனுமதி இல்லை.
நீ எந்தன் உயிர் மகனாவாய். உன்னை பார்த்து நான் ஆனந்தமடைகிறேன். அந்த தேவனின் அன்பு மகனானவர் இவர்தான். இவருடைய பாதையில் நீங்கள் எல்லோரும் பயணம் செய்யுங்கள். ஆகாசமே என் சிம்மாசனம், பூலோகமே என் பாதபீடமே. ஆகாசமே என் சிம்மாசனம், பூலோகமே என் பாதபீடமே. சகல உயிரினமும் படைப்பதே என் வேலையாகுமே. என் வாக்குதான் உலகத்திலே நிரந்தரமான காவியம். ஆதி அந்தமும் இல்லா உலகில் எனக்கு இணையாய் இருப்பவர் யார்? ஆதி அந்தமும் இல்லா உலகில் எனக்கு இணையாக இருப்பவர் யார்? ஓ மனிதா நீ யாரு? ஓ மனிதா நீ யாரு? ஓ மனிதா நீ யாரு? ஓ மனிதா நீ யாரு? உயிர்த்தெழுந்தேன் உமக்காக, அருளை அள்ளி தந்தேனே. ஆனாலும் எள்ளளவும் விசுவாசம் இல்லையே. வயல்வெளியில் உமக்காக நாற்று நட்டு கொடுத்தேனே. இவை அனைத்தும் இல்லை என்றால் வாழ முடியாது. மலையும் நீரும் மரமும் மலரும் சொந்தமே. வானம் பூமி காற்று சர்வம் என் சொந்தமே. எல்லாம் கொடுத்த என்னை மறந்த பாதகா, ஓ மனிதா நீ யாரு? என் முன்னால் என்ன திமிரு? ஓ மனிதா நீ யாரு? என் முன்னால் என்ன திமிரு? ஆகாசமே என் சிம்மாசனம், பூலோகமே என் பாதபீடமே. இயற்கையே உனக்காக உடையாக கொடுத்தேனே. இல்லையேல் உலகினிலே நீ வாழ முடியாது. நதிகள் எல்லாம் கடலினிலே கலந்திடச் செய்தேனே. விவசாயம் இல்லை என்றால் பஞ்சம் பட்டினிதான். பாலை கொடுத்த எந்தன் மார்பில் உதைத்தாயே. ஓ மனிதா நீ யாரு? என் முன்னால் என்ன திமிரு? ஓ மனிதா நீ யாரு? என் முன்னால் என்ன திமிரு?
ஆகாசமே என் சிம்மாசனம், பூலோகமே என் பாதபீடமே. ஒரு நாள் கலீலியாவில் கானா என்ற ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அங்கு இயேசுவின் தாய் மரியாவும் இருந்தார். இயேசுவிற்கும் அவருடைய சிஷியர்களுக்கும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு வந்தது. அந்த திருமணத்தின் முடிவில் திராட்சை ரசம் முடிவடைந்ததால் எல்லோரும் கவலைப்பட்ட போது தேவன் அந்த பானையில் தண்ணீரை ஊற்றி அந்த நீரை திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அற்புதத்தை உருவாக்கினார். இந்த திராட்சை ரசத்தை திருமணம் நடத்துபவரிடம் கொடு. ஆகட்டும் பிரபு. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இது போன்ற அற்புதமான பழரசத்தை நான் குடித்ததே இல்லை. மிக அற்புதம். இல்லையே. பிரபு, என் குழந்தைய காப்பாத்துங்க. அழாதீர்கள் குழந்தையே, உறக்கத்தில் இருந்து எழுந்திரு. என் செல்லம், என் குழந்தை, நம்ப முடியவில்லை. என் குழந்தை. அருமை, மிக அருமை. பிரபு, உங்களால் இந்த குழந்தை பிழைத்து விட்டது. நன்றி பிரபு. இவர் எதை செய்தாலும் அருமையாக செய்கிறார். பிரபு, வியப்பாக இருக்கிறது. அற்புதம், அற்புதம். போதகனே, இவ ஒரு வேசி, கையும் களவுமாக மாட்டிக்கொண்டாள். மோசஸின் தர்மசாஸ்திரப்படி இவளை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். சொல்லுங்கள், தாங்கள் ஏன் மௌனமாக உள்ளீர்? போதகனே, இதற்கு பதில் கூறுங்கள். மௌனம் சம்மதமாக எடுத்துக் கொள்ளலாமா? ஏன் இந்த போதகர் மௌனமாகவே இருக்கிறார்? பதில் எதுவும் கூறவில்லை. இந்த அமைதிக்கு சரி என்றுதானே அர்த்தம்? புரியவில்லையே. அப்படி என்றால் இவளை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். உங்களில் எந்த பாவமும் செய்யாதவர் எவரோ, எந்த தீங்கும் செய்யாதவர் எவரோ, அவர் முதலில் கல்லை எறியுங்கள்.
என்னையும் இவ்வளவு போய் சொல்றாரு இவர். நாம இதுவரை செய்த பாவங்களை தான் தரையில் எடுத்து இருக்கிறார். வாருங்கள், சீக்கிரம் போய்விடலாம். ஒரு நொடி வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், போய்விடலாம். வாருங்கள். அம்மா, அவர்கள் யாரும் உன்னை தண்டிக்கவில்லை அல்லவா? இல்லை பிரபு. அப்படியென்றால் நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். இன்று முதல் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்வாயாக. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. உங்கள் பாதங்கள் சாட்சியாக நான் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன். நிச்சயம் எந்த தவறும் செய்ய மாட்டேன். என்னை நம்புங்கள் பிரபு. இங்கு பாரம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. உன் தவறை நீ உணர்ந்ததால் நீ புனிதமானவளானாய். சீக்கிரம் வாருங்கள். என்ன நடக்குதுங்க? இங்க என்ன நடக்குது? தம்பி, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். இயேசு பிரபுயா வந்துவிட்டார். இயேசு பிரபு வந்திருக்காரா? இயேசுநாதா, 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 மகா பிரபுவே, இயேசுநாதா, என் பிதாவே, இயேசையா, எனக்கு கண் பார்வை வர வைங்க பிரபுவே. மெதுவாக வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இயேசு ஐயா, பிரபுவே, ஐயா, இயேசு, மெதுவாக வாருங்கள். இயேசு ஐயா, மெதுவாக வாருங்கள். இயேசுநாதா, வாருங்கள் ஐயா. எனக்கு கண் வாருங்கள், பார்வை வாருங்கள். வேண்டும். அமைதியாக எனக்கு கண் இருங்கள். பார்வை அமைதியாக வேண்டும். இருங்கள். வாருங்கள் ஐயா. பிரபு எங்க வாருங்கள். இருக்கிறார்? வாங்க. இயேசு பிரபு எங்க இதோ, இருக்கிறார்? பிரபு பாருங்கள். பிரபு, நன்றாக பாருங்கள். பிரபு, பிரபு. நீ யார் மகனே? உனக்கு என்ன வேண்டும்? இயேசுநாதா, எனக்கு கண் பார்வை வேண்டும். என்னை ரட்சியுங்கள் பிரபுவே. மெல்ல கண்ணை திற. என்ன அற்புதம். எனக்கு கண் பார்வை வந்துவிட்டது. நன்றி பிரபுவே. இயேசுநாதா, நன்றி. எப்படி சாத்தியமாகிறது புரியவில்லை. வாருங்கள் பிரபுவே. பக்கவத்தத்துல அவசப்படுற என் நண்பனை கூட்டிட்டு வரணும். இதோ வந்துடுறேன். நண்பா, நண்பா, நான் ஒரு அதிசயத்தை கண்டேன். தாவீத் பிரபுங்கிற இயேசுநாதர் குருடனுக்கு பார்வை வர வச்சாரு. உண்மையாகவா? நிஜமாவே கண்ணால பார்த்தேன். நம்மளுடைய நண்பரையும் அந்த பிரபு கிட்ட கூட்டிட்டு போலாம். அந்த பிரபு கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. வாருங்கள். போலாம்.
பாபு பாபு என்னை காப்பாற்றுங்கள், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்னை காப்பாற்றுங்கள், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு. தைரியமாக இரு குமாரா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எழுந்து நின்று உன் கட்டிலை நீயே சுமந்து வீட்டிற்கு செல்வாயாக. மிக்க நன்றி பிரபு, மிக்க நன்றி. எனது கால்கள் சரியாகிவிட்டன, எனது கைகள் சரியாகிவிட்டன. எனக்கு எனக்கு மிகவும் நன்றி நன்றி பிரபு. எனக்கு கைகள் வருகிறது, என்னால் நடக்க முடிகிறது, என்னால் பேசவும் முடிகிறது, என்னால் நடக்க முடிகிறது. நான் இப்பொழுது நடக்கின்றேன், எனக்கு சரியாகிவிட்டது. வேண்டும் அருமை. காத்துப்பட்டாலே போதுமையா இந்த ஏழையும் ராஜாபா. உன் காலை பணிந்தால் போதுமையா இந்த ஊர் செழிக்க வாரும். உன் காத்துப்பட்டாலே போதுமையா இந்த ஏழையும் ராஜாபா. உன் காலை பணிந்தால் போதுமையா இந்த ஊர் செழிக்க வாரும். விஸ்வாசம் கேட்க இங்கே கூடுதையா மக்கள் கூட்டம். அன்புமிக்க இறைவனே, குறையை தீர்க்கும் கர்த்தரே, கர்த்தரே, என் கர்த்தரே, ஸ்தோத்திரம் நான் பாடுவேன். உன் காத்துப்பட்டாலே போதுமையா இந்த ஏழையும் ராஜாவா. உன் காலை பணிந்தால் போதுமையா இந்த ஊர் செழிக்க வாரும். முகத்தினை பார்க்க வந்துமே ஆசை. உங்கள் அறிவுரை உன் வழி நடந்திடுவோ என் தேவனே. உன்னை கண்டதும் சாத்தானெல்லாம் ஓடிப் போய்விடும். உம்மழைப்பிலே மாண்டவர் கூட மீண்டும் வந்தாரே. கர்த்தருக்கு மகிமை என்றும் தேவன் வழி நல்லதென்றும் கூட்டம் கூடுகின்றோம். கர்த்தர் எங்கள் இயேசுவே, போதகரே, எம் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் காத்துப்பட்டாலே போதுமையா இந்த ஏழையும் ராஜாவா. உன் காலை பணிந்தால் போதுமையா இந்த ஊரு செழிக்க வாரும். நீ தொட்டதா உடனே மாறியது திராட்சை ரசமே. என் இயேசுவே, உன் கைப்பட்டதா ரோகம் போனதே.
உங்கள் வாக்கினை கேட்டதும் ஜீவ மார்க்கம் தெரிந்ததே. உனை தொட்டதும் பெண் உதிரப்போக்கு நின்று போனதே. அதனாலே உங்கள் பின்னால் பெரும் கூட்டம் கூடுதையா. கர்த்தர் உம்மை நேசித்தோம், அற்புதங்கள் நடக்குதையா. போதகரே எம் கர்த்தரே, சோத்திரம் உம் சோத்திரம். போதகரே எம் கர்த்தரே, சோத்திரம் உம் சோத்திரம். விஸ்வாசம் கேட்க இங்கே கூடுதையா மக்கள் கூட்டம். அன்புமிக்க இறைவனே, குறையை தீர்க்கும் கர்த்தரே, கர்த்தரே என் கர்த்தரே, ஸ்தோத்திரம் நான் பாடுவேன். ஆஹா ஆஹா, பார்த்தீர்களா இந்த கொடுமையை? இந்த பாபிகளுடன் சேர்ந்து நம்ம பிரபு உணவருந்திக் கொண்டிருக்கிறார். இது அபச்சாரம். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்த்து நம் எல்லோரையும் சமமாக பார்ப்பார். என்னத்தை பார்க்கிறது? நம்மளையும் அவரை போலவே மாத்தி விடுவார் போல இருக்கே. ஐயோ, ஆமாம், இது யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கு பாருங்கள், தயவு செய்து என்னை தவறாக எண்ண வேண்டாம். வாருங்கள், உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். வாருங்கள். சகோதரர்களே, உங்களை என்றும் நான் வித்தியாசமாக கண்டதில்லை. நீங்கள் அனைவரும் என் பார்வையில் சமமானவர்களே. உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், பொறுமையுடன் கேளுங்கள். உங்களில் யாருக்காவது 100 ஆடுகள் இருந்திருந்து அதில் ஒன்று காணாமல் போயிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வது? உடனடியாக மீதமுள்ள 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டிற்காக காடு முழுவதும் தேடுவீர்கள் அல்லவா? இறுதியாக காணாமல் போன அந்த ஆடு கிடைத்த பிறகு அதை சந்தோஷமாக தோளில் ஏந்திக் கொண்டு வீட்டிற்கு சென்று அனைவரிடமும் கூறி மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் அல்லவா? இதோட அர்த்தம் எங்களுக்கு புரியும்படி விரிவாக கூறுங்கள் பிரபு. அப்படியென்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் 2 மகன்களும் இருந்தார்கள். ஏய், ஓடாதடா, நில்றா. சொன்னா கேளு, நில்லு. ஏய், நில்றாங்கல்ல, நில்றா. ஏய், இதோ வரேன் இரு, இந்த பக்கம் வரேன். நில்றா, நில்றா. நான் நிக்க மாட்டேன். சொல்லிட்டு இருக்கேன்ல, நில்றா. இல்ல, ஏய், சொன்னா கேளுடா. டேய், நில்றான்னு. பிடிக்க முடியாது. இன்னைக்கு நான் இந்த ஆட்டத்துல தோத்துட்டேன்டா. என்னைக்கு நீ தான் ஜெயிக்கிற. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, இது உங்க நெல்லு வித்த காசுங்க ஐயா. அது கொஞ்சம் இங்க வாப்பா. ஐயா, இத வாங்கிக்க. உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இதை வச்சு உன் குழந்தைக்கு வைத்தியம் பாருப்பா. குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்க. ஐயா, இவ்வளவு பணம்? ஒன்னும் கவலைப்படாதப்பா. இதை நீ மறுபடியும் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. ஐயா, சக மனிதன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்யணும்னு அந்த கடவுளே சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது அந்த கடவுள் சந்தோஷப்படுவார். என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுளை உங்க ரூபத்துல வந்திருக்காரு ஐயா. ஐயா, நாங்க எப்பவும் உங்ககிட்ட சந்தோஷமா வேலை செய்வீங்கய்யா. அதுக்கு காரணம் நீங்க எப்பவும் எங்களை ஒரு வேலைக்காரனா பார்க்காம உங்க சொந்தக்காரங்க மாதிரி பார்த்துக்கிட்டு எங்க கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உறுதுணையா இருக்கீங்க. அதனால தாங்க ஐயா, உண்மையிலேயே உங்களை பார்க்கறதுக்கு அந்த கடவுளையே பார்க்கற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இது உண்மைங்க ஐயா. அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு சேவகன், நீங்க எனக்கு சேவகர்கள். நாம எல்லாரும் அந்த கடவுளுக்கு சேவகர்கள். போங்க, போய் சந்தோஷமா வேலையை பாருங்க. நன்றி ஐயா. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா.
அப்பா, உங்களுக்கு பையனா பிறந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா, வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. இவன் நமக்கு பயன்படுவானா? இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்பா மேல அதிக பாசம் வச்சிருக்கான். இவன் நமக்கு தேவையே இல்ல. நான் கூட என் நண்பர்களோட போய் விளையாடிட்டு வரேன்ப்பா. வேணாம்ப்பா, நான் சொல்றது கேளு. அது இல்லப்பா. வேணாண்டா. அப்பா, நான் என்ன போக விடுங்கப்பா. வேணாம்ப்பா, நான் சொல்றத போய் விளையாடிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்பா, சரிங்கப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துடும்ப்பா. இவன் நமக்கு பயன்படுவான் போல இருக்கு. இதோ நான் வந்து விட்டேன். ஏய், வேலை இன்னைக்கு ரொம்ப அதிகமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நண்பா, நான் வந்துட்டேன். உட்கார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா நீங்க? இல்ல, இப்பதான் வந்தோம். சரி, நீ என்ன இவ்வளவு லேட்டா வர? தம்பி, இங்க வா. மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். இந்த கடிதாசி பட்டணத்துல இருந்து உங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. அப்படி என்றால் கொடுங்கள். அம்மா, நீங்க நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கும் பட்டணத்துல இருந்து நம்ம ஊருக்கும் கடிதத்தை கொண்டு வருவீங்களா? பட்டணம் என்ன அவ்வளவு பெருசா இருக்குமா? பட்டணத்தை பத்தி நிறைய கேக்குறியா? பேர் அங்கதான் நல்லா வாழ கேளு. நினைக்கிறாங்க. எதுக்கு? நான் என்னன்னு சொல்றது, பட்டணத்தை பத்தி நிறைய சொல்லலாம். அது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி. அவ்வளவு அழகா இருக்குமா? அழக பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. அங்க நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கணும்னு ஆசைதான், ஆனா நிறைய தனம் வேணுமே. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது எட்டாத திராட்சை பழம். அந்த பட்டணத்து வாழ்க்கையில வாழணும்னா நிறைய தனம் வேணும். அப்படிதான். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி, சரியா சொல்லிட்டு போறான். நல்லா சொல்லிட்டு போறான். எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் வேணும்டா. நான் மட்டும் பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். அவ்வளவு எதுக்குடா? இவன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பட்டணத்துக்கு போய் சுகமா சந்தோஷமா வாழ்ந்திருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி பட்டணத்திலேயே நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு ராஜகுமாரா மாதிரி வாழ்ந்திருப்பேன். அதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது சொல்லு? சரி, இருட்டாவது, வாங்க போலாம். போங்க. கேட்டல்ல, நல்லா கேட்டல்ல. பட்டண வாழ்க்கை சுகம். போற நீ போற. கண்டிப்பா போற. நீ போற. போய் ஆகணும். என்னங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போறோம்னு கேக்குற? ஊருக்குள்ளதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஊருக்குள்ள போய் மரியாதை வாங்கலனா எனக்கு தூக்கமே வராது. வாப்பா, வா. எப்படி இருக்க? உன் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க தயவால பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்காங்கய்யா. நீங்க பணம் கொடுத்து உதவலாம் என் பொண்ணு கல்யாணமே நடந்திருக்காது. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கம்யா. அவனுக்கு வணக்கம் வச்சவன் இப்ப நமக்கு வணக்கம் வைப்பான் பாரு. இதுக்கு காரணம் நான் இல்லப்பா. அந்த கடவுள் கொடுத்தத 4 பேருக்கு உதவி பண்ணா அந்த கடவுள் என்ன நல்லபடியா பாத்துக்குவாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. இவன் வரத பார்த்தா வணக்கம் வைக்கிற மாதிரி தெரியலையே. டேய், இங்க வா. ஏனுங்க ஐயா? நீ அவருக்கு வணக்கம் வச்சுட்டு வந்தா எனக்கு வணக்கம் வைக்க வேணாமா? வணக்கங்க ஐயா. என்னடா அது, பெரியவங்களுக்கு வணக்கம் எப்படா வைக்கிறது? இப்படி குனிஞ்சு சொல்லணும். குனிஞ்சு சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. போதுங்களாங்க ஐயா. அப்பாடா, இன்னைக்கு நல்ல வணக்கம் மரியாதை கிடைச்சது. இவன் ஒருத்த போறவன் வர்றவனையெல்லாம் கூப்பிட்டு வணக்கத்தை கேட்டு வாங்கிக்கிறான். இப்ப இவரு போயிட்டு அவருக்கு வணக்கம் வைப்பாரு. அப்பனா பக்கத்துல இருக்க கூடாது. டேய், நீங்க வணக்கங்க. மரியாதைங்கிறது நாம கேட்டு வாங்க கூடாது. அடுத்தவங்க தானா நமக்கு கொடுக்கணும். அதுதான் நமக்கு மரியாதை. உங்களுக்கு என்னங்க, கட்டில்ல உட்காந்துட்டு என்ன வேணுமாலும் பேசுவீங்க. இவனை எல்லாம் மாத்தவே முடியாது. அருமையான கனவு. நான் ஒரு பெரிய பட்டணத்துல அழகான ஆடையை போட்டுக்கிட்டு குதிரை மேல வரேன். மக்கள் எல்லாருமே என்ன ராஜகுமாரன் நினைச்சுக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. விடிய காலையில வர கனவு நிஜமாவே பலிக்கும். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி பட்டணத்துக்கு போறதுக்கு அவரை சம்மதிக்க வைக்கணும். அப்பா, சொல்ற சின்னவனே,
விடிய காலையில நான் ஒரு அற்புதமான கனவு கண்டேன்ப்பா. கனவா? ஆ, என்ன கனவுப்பா? நான் ஒரு அழகான குதிரை மேல பணக்காரனா ஊர்வலம் போயிட்டு சரியா இருந்தேன். சொன்ன. ஆ, அந்த பட்டணம் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமாப்பா? குதிரை மேல நான் போகும்போது மக்கள் எல்லாருமே என்ன பார்த்துட்டு மெய் மறந்து போனாங்க. சரியாக சொன்ன. அப்படியாப்பா? நீ என்னைக்காவது ஒரு நாள் அந்த வாழ்க்கை வாழுவப்பா. அப்படின்னாப்பா நான் உடனே பட்டணத்துக்கு கிளம்புறேன். வேண்டாண்டா சின்னவன், அதுக்கான நேரம் இன்னும் உனக்கு வரல. கோபப்படுறா. அப்பா, ஆ? விவசாயம் செய்யறதெல்லாம் உங்களுடைய நிறுத்திக்கோங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க, நான் இப்பவே பட்டணத்துக்கு போயே ஆகணும். வேண்டாண்டா சின்னவனே, நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. இப்படி அவசரப்படாத. கோபப்படுறா. கோபப்படு. எனக்கு தெரியாது, நான் பட்டணத்தை பாத்தி ஆகணும். நீ சுயநினைவோடு தான் பேசுறியா சின்னவனே? ஆமா பேசுறேன். நீங்க எனக்கு அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. சொத்தெல்லாம் எங்களுக்கு, நீங்க அதை எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. உண்மைதான்டா சின்னவனே, அது உங்க வருங்காலத்துக்காக. இங்க பாருங்கப்பா, என் சொத்து எனக்கு வேணும். இந்த உலகத்தை நான் பார்க்கணும். இன்னைக்கே நான் பட்டணத்துக்கு கிளம்புறேன், அவ்வளவுதான். கடவுளே, எனக்கே இந்த மாதிரி ஒரு சோதனை. என் சின்ன பிள்ளை என்னை விட்டுட்டு பட்டணத்துக்கு போறேன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவன் கண்டிப்பா போகணும்னு முடிவு பண்ணிட்டானே. அங்க அவனை கவனிச்சுக்கிறதுக்கும் அவன் மேல அன்பு செலுத்துறதுக்கும் யார் இருக்க போறாங்க? அதை நினைச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு சந்தோஷம். வாங்கிக்கோப்பா சின்னவனே. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிப்பா, நான் போயிட்டு வரேன். வாங்கு. தம்பி, நீ செய்யறது சரியில்லை. சொத்தை வாங்கிட்டு எங்களை பிரிஞ்சு போறது உனக்கு சரியா படுதா? பெரியவனே, சின்னவன் தன்னோட சந்தோஷத்துக்காக என்ன செய்ய நினைக்கிறானோ அதை செய்யட்டும். என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா, நான் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பேன். சீக்கிரமாவே திரும்ப வந்துடுறேன். ஆனா நீ திரும்பி வர்ற வரைக்கும் எப்பவும் நாங்க உன்னை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். எனக்கு வேண்டியதும் நீ அதுதான். வர்ற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இருக்காது. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் போயிட்டு வரேன். பட்டணம் போலாம் போலாம். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். இருக்கு. பாரு பாரு பாரு, எல்லாத்தையும் நல்லா பாரு.
இது கூட ரொம்ப அழகா இருக்கே. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. வாங்கிக்க. எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, எடுத்துக்க எடுத்துக்க. இது எவ்வளவுமா? இதோட சேர்த்து 3 நாணயங்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்துக்க எடுத்துக்க. நண்பா, என்ன நண்பா? பாத்தியாடா எவ்வளவு அழகா இருக்காருன்னு? ராஜகுமார் மாதிரி இருக்காருல்ல? அப்படியே நண்பா? ஆமா, பட்டணத்துக்கு புதுசா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்பதான் பட்டணத்துக்கு வரீங்களா? ஆமா நண்பா. ஓஹோ. நண்பா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? நான் இந்த ஊருக்கு புதுசு, தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு என்ன குறைச்சல்? இங்க தங்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. வாங்க காட்டுறேன், வாங்க. என்ன உங்க நண்பனாவே நினைச்சுக்கங்க நண்பா. வாங்க போலாம், வாங்க வாங்க போலாம். உச்சப்படமா வாங்க வாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்க பணத்தை வச்சு நீ கிளம்பு. ஒரு நாணயம் கூட இல்லாதனாலதான் இப்படி கெஞ்சறேன். நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, 2 நாணயம் கொடுத்துட்டு வெளியே போ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஐயா. என்னங்க அவர் அவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஓஹோ, அவ்வளவு இறக்கமா இருந்தா அவர் பணத்தை நீங்க கொடுங்க. அவரு எவ்வளவு பாக்கி தரணும்? 2 நாணயம். இருங்க, அவங்க கொடுக்க வேண்டிய 2 நாணயம். இந்தா, இதையும் பிடிங்க. இந்தாப்பா, இதை நீ வச்சுக்கோ. நானும் தங்கறதுக்கு இடம் வேணும். அதுக்கு எவ்வளவு நாணயம் வேணும்? 2 நாணயம். இந்தாங்க 2 நாணயம். நான் தங்குற இடத்த காட்டுங்க. அந்த பக்கம். தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. உங்களை பார்த்தா பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. அதுலயும் பட்டணத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். கேளு 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 கேளு. நண்பா, நீ இந்த பட்டணத்துக்கு எதுக்காக வந்த? சுத்தி பாக்குறதுக்கா? இல்ல, வியாபாரம் செஞ்சு பெரிய நிலைமைக்கு வரணும். அழகான இந்த பட்டண வாழ்க்கைய அனுபவிக்க வந்திருக்கேன். ஆனா நண்பா, இங்க நீங்க எந்த வியாபாரம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு நிறைய நாணயம் வேணும். தனத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்கிட்ட நிறைய தனம் இருக்கு. இவ்வளவு நாணயங்களா? அடேங்கப்பா. ஆமா நண்பா, உனக்கு இந்த பட்டணத்தை பத்தி நல்லா தெரியுமா? ஓ, ரொம்ப நன்றாக தெரியும். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நாங்க கண்டிப்பாக செய்வோம். சரி சரி, நான் இங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை தொடங்கலான்னு இருக்கேன். சரி, அப்படியே செய்யலாம் நண்பா. சுப சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உலகமே இருக்கு.
தினம் தினமே யோயோ மயக்கம் வருதையோ ஒவ்வொரு ஜோடி கூடணும் தானையோ தினம் தினமே யோயோ மயக்கம் வருதையோ ஒவ்வொரு ஜோடி கூடணும் தானையோ தினம் தினமே யோயோ சுகத்தை தருவாயோ இளமை புதுமையோ என் பேரழகை காணவாடோ ஐயாயோ ஐயையையோ நினைச்சா நீ பண்ணிடு தண்ணி நீ அடிச்சிடு நல்லா நீ ஆடிடு ஒவ்வொரு இரவும் விருந்ததா ஆனா என்னை அள்ளிக்கோ நீயும் கொஞ்சம் கிள்ளிக்கோ சொர்க்கம் என் மடியிலே முழுதால் நீயும் நீந்திக்கோ செய்யும் சில வித்தைகள் இளமை ஊட்டப்பா சந்தோஷமாக நீயும் படகை ஓட்டிடு செய்யும் சில வித்தைகள் இளமை ஊட்டப்பா சந்தோஷமாக நீயும் படகை ஓட்டிடு ஐயாயோ ஐயையையோ ஐயாயோ சொர்க்கம் இங்கேதான் சொக்க வைக்கிறே புடிச்சா புடிப்பேன் நீ ஓடினாலும் உடம்பு பிடிதான் என் உல்லாச ஊஞ்சலில் இன்றே நீயும் ஆடிடு நீயும் பஞ்சடையில் இடத்தை காட்டிடு நட்பு நீ வச்சுக்கோ என்னை நீ அணைச்சுக்கோ இந்த தேனை குடிச்சுக்கோ போதை உண்டு தெரிஞ்சுக்கோ கையை நீ பிடிச்சுக்கோ காமலீலை கட்டுக்கோ சுகமே நாம் காண்போமா வாலிபத்தை கொண்டாடு போனாலும் வாராதே இந்த இளமையே வீணாக நீயும் தானந்து போகாதே போனாலும் வாராதே இந்த இளமையே வீணாக நீயும் தானந்து போகாதே வாராயோ நீ வந்தாயோ நீ நீதாயோ அம்மாடியோ ஏறுதையோ ஐயா ஐயோ என்ன செய்வே மயக்கமோ தினம் தினமே யோயோ மயக்கம் வருதையோ ஒவ்வொரு ஜோடி கூடணும் தானையோ தினம் தினமே யோயோ சுகத்தை தருவாயோ இளமை புதுமையோ என் பேரழகை காணவாடோ வாங்க 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 யாருக்கும் பாத்துக்கிறோம் வா ரொம்ப நல்லா ஆமா 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 படு எல்லாத்தையும் எடுங்க 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 சீக்கிரம் எடுங்க தண்ணி மூட்டை எடுங்க 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 சீக்கிரம் அதை எடுங்க ஆஹா வா ஜிங்கிடி 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 தம்பி தம்பி எழுப்புடா எழுப்பு தம்பி சீக்கிரம் எழுப்பு தம்பி என்னடா பண்ற சீக்கிரம் தம்பி
வாடகை பணம் தரணும். எவ்வளோ? 20 நாணயம். 20 வேணாம், 30 தரேன். குடு, எங்க இருந்து கொடுப்ப? அவங்கதான் எடுத்துட்டு போயிட்டாங்களே. சின்னவன் பதட்டப்பட போறான். என்னுடைய அது நாணயம் எங்கேயுமே இல்லையே. என்னுடைய நாணயம் எங்க போச்சு? எங்க எங்க போச்சு? என் நாணய மூட்டையை காணுமே. இங்க தானே வச்சேன். என் நாணய மூட்டை நான் இங்க தானே வச்சேன். ஐயோ, என் நாணய மூட்டையை காணுங்க ஐயா. எப்படி இருக்கும்? உன் உயிர் நண்பர்கள் தூக்கிட்டு போயிருப்பாங்களே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? வாடகை கட்டணும். ஐயா, நீங்க தான் பாக்குறீங்கல்ல, என் தனத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் ஜாக்கிரதையா இருந்த. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. முதல்ல வாடகை கட்டிட்டு கிளம்பு. ஐயா, என்கிட்ட ஒரு நாணயம் கூட இல்லையா. வாடகைக்கு பதிலா உன் ஆடை இருக்குல்ல, ஓடா. இதுதான் எனக்கு வேணும். இதேதான் எனக்கு வேணும். எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா, என் மேல கொஞ்சம் தயவு காட்டுங்க ஐயா. ஐயா, 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 எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஐயா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. கெஞ்சு, கெஞ்சு, நல்லா கெஞ்சு. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நான் இதத்தான் எதிர்பார்த்தேன். கெஞ்சு, கெஞ்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்னவனே, நல்லா கெஞ்சுடா. அம்மா, போயா, போன்னு சொல்றேன்ல. போ, போ இங்க இருந்து. கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. அம்மா, போயா. இங்க ஒண்ணும் கிடையாது. போயா, போன்னு சொன்னல. கை கால் நல்லதானே இருக்கு. போய் வேலை செஞ்சு பொழிச்சுக்கோ. இந்த பக்கம் வந்துடாத. உனக்கு தலை சுத்துதா? எந்திரி, எந்திரி. உனக்கு என்ன இருக்கு? கிளம்பு. போ, போ.
வா. ஓ. டேய், நீ பசியோட இருக்கல, சாப்பிடணும்ல, கேளுடா கேளு. ஐயா 2 நாளா சாப்பிடாம என் வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு ஐயா. கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது ஐயா. சாப்பிட கொஞ்சம் ரொட்டி கொடுங்க ஐயா. உங்க காலில் விழுந்து கும்பிடுறையா. ஐயோ பாவம், இந்தா வாங்கிக்க. கொடுக்காதடா, வேண்டாம். போ போ, எங்களுக்கே இந்த ரொட்டி பத்தாது, நாங்க பட்னியா இருக்கணுமா? அவ்வளோ இறக்க மனசு எங்களுக்குலாம் இல்ல. கிளம்பு கிளம்பு. ஐயா, பார்க்க எரும மாடு மாதிரி இருக்க, கையங்கால ஒழுங்கா தானே இருக்கு. ஏதாவது வேலை செஞ்சு பழைக்கலாம்ல. போ. பலே பலே, ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். உட்காரு உட்காரு. அப்படிதான். பெருசு உன்னோட போர்வை எடுக்கிறான் பாரு. எந்திரி எந்திரி சாண்டி. உதவி செய்யுங்க தாத்தா. சின்னவனே எப்படி இருக்கு? ரொம்ப குளிருதா? அப்படிதான் அப்படிதான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. நீ சுயநினைவோட தான் பேசுறியா சின்னவனே? ஆமா இருக்க. நீங்க அப்பவே எனக்கு அண்ணாக்க வாக்கு கொடுத்தீங்க. இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தான். எங்களுக்கு சொத்து கொடுக்கற நீங்க. உண்மைதான்டா சின்னவனே, அது உங்க 2 பேரோட வருங்காலத்துக்காக. என் சொத்து எனக்கு வேணும். நான் உடனே பட்டணத்துக்கு கிளம்புறேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா, அப்பா, பசிக்குது. ஆமா, வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. டேய், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நானும் தான்டா, எனக்கும் ஒரு குறை இல்ல. நண்பா, நண்பா, நீ இப்ப சந்தோஷமா தானே இருக்க? நண்பா, அவன்கிட்ட பேசாத. நண்பர்களே, திரும்ப. நண்பர்களே, நண்பர்களே, என்ன ஞாபகம் இருக்கா? நண்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏய், நாங்க உனக்கு நண்பர்களா? நாங்க யாரு, நீ யாரு? ஏன் இப்படி பேசுறீங்க நண்பர்களே? நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க என் தனத்தை திருடிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிட்டீங்க. அதெல்லாம் நான் எதுவும் என் மனசுல வச்சுக்காம இப்போ உங்க முன்னாடி நான் நின்னுக்கிட்டு உதவி கேட்கிறேன். என் தனத்துல கொஞ்சம் தனத்தை கொடுத்தீங்கன்னா முதல்ல என் பசிய போக்கிட்டு
ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிறேன் நண்பர்களே. என்ன சொன்ன? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச நான் பார்த்ததே இல்ல. அதுவும் உன் கோலத்தை பாரு, என்னோட கோலத்தை பாரு. எங்க ஊர்ல நாங்க பணக்கார வீட்டு பசங்க. எங்களை பார்த்து திருட நான் சொல்றேன். எப்படி நாடகம் ஆடுறான் பாத்தியா? இப்படிதான் நாடகம் ஆடி மக்கள்கிட்ட இனிமையா பேசி பணத்தையும் நகையும் திருடிட்டு போக வந்திருக்கான். இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாடா ஓ. ஆமாமா, போலாம் வா. நண்பர்களே, ஏய், நண்பர்களே, நண்பர்களே, நண்பர்களே. ஐயா, ஐயா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை போட்டு தரீங்களா? இன்னையோட நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. நீ பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்க. நீங்க என்ன வேலை செய்ய போற? சந்தேகப்படாதீங்க ஐயா, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் ஐயா. அப்படியா? பண்ணி மேய்க்கிற வேலை ஒண்ணு இருக்கு, போறியா? செய்றேன் ஐயா, செய்றேன் ஐயா, கண்டிப்பா சரி செய்றேன் சரி ஐயா. சரி, செய்றேன் ஐயா. கண்டிப்பா சொல்றேன். செய்றேன் ஐயா. போ, நான் உனக்கு முன்னாடி அங்க இருப்பேன். வா வா. இந்த வேலை கிடைக்காது. நீ நினைச்சது நடக்காது, நடக்காது. யார் நீ? இங்க பண்ணி மேய்க்கிற வேலை இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. ஓ, அவன் தான் நீங்க. ஆமா ஐயா. அந்த பக்கம் பண்ணிங்கெல்லாம் இருக்கு, இங்க தீனி இருக்கு, எடுத்து கொண்டு வந்து போடு. வா வா. ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, நான் ரொம்ப பசியில இருக்கேன் ஐயா. முதல்ல எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா. நான் சாப்பிட்டு உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிடறேன் ஐயா. சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் பண்ணிக்கு தீனியை போடு, அதுக்கப்புறம் உனக்கு தீனியை போடுறேன். போ போ போடா. எப்படி? போ போ. பசிக்குதா? 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 பண்ணிக்க கூட சேர்ந்து நீயும் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, அது கூட சேர்ந்து சாப்பிடு. பசிக்குதுல்ல, யோசிக்காத, சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, சாப்பிடணும் போல இருக்கா? சாப்பிடணும் போல இருக்கா? ஐயோ, பயங்கர பசியா இருக்கா? அப்படிதான் வேணும். இதுங்க கூட சேர்ந்து நீயும் சாப்பிடு 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 சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்படிதான் அப்படிதான். சின்னவனே, நல்லா சாப்பிடு சாப்பிடு, யோசிக்காத. அப்படி பாருடா. பண்ணி தீனி இவன் தின்னுட்டு இருக்கான். ஏய், உன்னை என்ன சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பண்ணிக்கு தீனி போட சொன்னா நீ தின்னுட்டு இருக்கியா? ஏய், இன்னைக்கு பண்ணி தீனியை திருடி திம்ப, நாளைக்கு நீ பண்ணியை திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போடா வெளிய, போடா இங்க இருந்து. எந்த நேரமும் எந்த தோஷமும் என்ன பரிகாரம் செய்வேன் நான். கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். எந்த நேரமும் எந்த தோஷமும் என்ன பரிகாரம் செய்வேன் நான். கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் நான். பாவம் செய்தவன், தந்தையை பிரிந்தவன், சமாதானம் இல்லை என் மனமே. நான் பாவம் செய்தவன், தந்தையை பிரிந்தவன், சமாதானம் இல்லை என் மனமே. உன் பாதம் பற்றினேன், நெஞ்சில் சுமந்தவன் நான், உன்னை மறப்பேனா? என்னை வெறுத்தாயா? எந்த நேரமும் எந்த தோஷமும் என்ன பரிகாரம் செய்வேன் நான். கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். பாசத்தை ஊட்டினாய், நான் வேஷத்தை காட்டினேன். இந்த
தேகத்தை கொடுத்தாயே, நான் துரோகத்தை செய்தேனே. நீ பாசத்தை ஊட்டினாய், நான் வேஷத்தை காட்டினேன். இந்த தேகத்தை கொடுத்தாயே, நான் துரோகத்தை செய்தேனே. என் பாதமும் நோகிறதே உன்னை எண்ணியேதான். என் பாதமும் நோகிறதே உன்னை எண்ணியேதான். உயிரை கொடுத்து என்னை வளர்த்தாயே, உன்னை புரிந்ததையா? உன்னை தெரிந்ததையா? எந்த நேரமும் எந்த தோஷமும் என்ன பரிகாரம் செய்வேன் நான்? கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். நான் உன்னை ஏசியதால் உன் மனமும் துவண்டிருக்கும். என் மோக செயல்களினால் 1000 சோதனை வந்ததே. நான் உன்னை ஏசியதால் உன் மனமும் துவண்டிருக்கும். என் மோக செயல்களினால் 1000 சோதனை வந்ததே. கையெடுத்து உனை கும்பிடுவேன், கடவுள் போல நீ வாராய். கையெடுத்து உனை கும்பிடுவேன், கடவுள் போல நீ வாராய். குந்தன் மகன் என்று சொல்வதற்கு தகுதியின்றியே தவிக்கின்றேன். தகுதியின்றி நான் தவிக்கின்றேன். எந்த நேரமும் எந்த தோஷமும் என்ன பரிகாரம் செய்வேன் நான்? கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். நான் பாவம் செய்தவன், தந்தையை பிரிந்தவன், சமாதானம் இல்லை என் மனமே. நான் பாவம் செய்தவன், தந்தையை பிரிந்தவன், சமாதானம் இல்லை என் மனமே. உன் பாதம் பற்றினேன், நெஞ்சில் சுமந்தவன், நான் உன்னை காண்பேனா? நான் உன்னை காண்பேனா? எந்த நேரமும் எந்த தோஷமும் பரிகாரம் செய்வேன் நான். கண்கள் மூடுதே, கால்கள் நடுங்குதே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். அப்பாவையும் அண்ணாவையும் பார்க்கணும் போல இருக்கு. என்னை மறுபடியும் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவர் கடுதாசி கொண்டு வந்து கொடுக்கிறவர்ல. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா, என்ன ஞாபகம் இருக்கு ஐயா? நீ அந்த பெரியவரோட பையன் தானே? ஆமாங்க ஐயா. நீ என்ன இந்த கோலத்துல இருக்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேங்க ஐயா. நீங்க நம்ம கிராமத்துக்கு தானே போறீங்க? ஆமா. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன். தயவு செஞ்சு அந்த கடிதத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேன். என் அன்பான அப்பாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்க மகனா இருக்கிறதுக்கு நான் அருகதை இல்லாம போயிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து உங்க வேலைக்காரங்களோட சேர்ந்து நானும் வேலை செய்யணும்னு இருக்கேன். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்ப்பா. நான் மறுபடியும் வீட்டுக்கு வர்றதை நீங்க அனுமதிச்சிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துல ஒரு சிகப்பு கொடியை கட்டி உங்க விருப்பத்தை தெரிவிங்கப்பா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுல கொடியை கட்ட வேண்டாம். இப்படிக்கு
உங்க சின்ன குமாரன். டேய் வாடா, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. சொல்லுங்க ஐயா. டேய், ஐயா. நம்ம சின்னவன் திரும்ப வந்துகிட்டு இருக்கானா? நீ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துல சவுப்பு கொடியை கட்டு. சரிங்க சீக்கிரம் ஐயா. போ. டேய், 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 ஒரு என்னங்க நிமிஷம். ஐயா? ஒருவேளை அது காத்துல கீழே விழுந்துட்டாலோ அல்லது அந்த கொடி காணாம போயிட்டாலோ அவன் திரும்ப போயிருவான்டா. அதனால நீ என்ன பண்றேன்னா மரம் முழுக்க நீ சவுப்பு கொடி கட்டிரு. கட்டிடுறேன். சீக்கிரம் போ. போ, ராஜா. ஆஹா, என் பையன் ஊர்ல இருந்து வரப்போறான். இந்த விஷயத்தை நான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். என் பையன் ஊர்ல இருந்து வரப்போறான். டேய் ஐயா, என் சின்னவன் ஊர்ல இருந்து திரும்ப வரப்போறான்டா. என் சின்னவன் திரும்ப வர்றான். இங்க பாரியா, என் சின்னவன் திரும்ப வர்றான். என் சின்னவன் திரும்ப வந்துகிட்டு இருக்கான். அவன் ஊர்ல இருந்து இங்க வர்றான். டேய் ஐயா, அவர் முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? பாத்தேங்க. அவர் சின்ன மகன் வராருன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆமாங்கய்யா. நான் கடிதத்துல எழுதியிருக்கிற மாதிரியே அப்பா மரத்துக்கு சிகப்பு கொடி கட்டி இருப்பாரா? கட்டி இருப்பாரா? அம்மா. என்ன இவன் பாக்குறதுக்கு சின்னவன் மாதிரியே இருக்கான். அப்பா, சின்னவன் தான். சின்னவனே, டேய் சின்னவனே, சின்னவனே வாடா வாடா. டேய் சின்னவனே, அப்பா, சின்னவனே வாடா வாடா. என் மகனே சின்னவனே, வாடா 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 வா. அப்பா, சின்னவனே வாடா. என்னடா இதெல்லாம்? எப்படி அப்பா, நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். ஆனா அதுக்கேத்த தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். தனம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சாப்பிட சாப்பாடும் துணியும் இல்லாம தவிச்சு போயிட்டேன். இது எல்லாமே உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட மதிப்பு என்னன்னு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னடா சின்னவனே இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுங்க. இப்பவாவது திரும்பி வந்தீங்கடா. வாடா நம்ம வீட்டுக்கு போலாவா. சகோதரர்களே, என்னோட இந்த சின்னவன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கான். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பெரிய வெள்ளாடா புடிச்சு அடிச்சு மேளம் நாதஸ்வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சந்தோஷமா இந்த விருந்துல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி நான் உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். நில்லு நில்லு. எங்க வீட்டுல என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு? வீட்டை விட்டு போன உன் தம்பி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அந்த சந்தோஷத்துல உங்க அப்பா எல்லாருக்கும் கெடா வெட்டி விருந்து வைக்கிறாரு. ஐயோ, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதோ வந்துடுறேன்.
போன வழியும் தவறு தந்தை பேச்சை எதிர்த்து நின்னு பண்ண தப்பை புரிந்து கொண்டு மனம் திருந்தி வந்தவனே தேடினேன் உன்னை என்று பொங்குதே மனசு இன்று துடிக்குது நெஞ்சம் இன்று பாசத்தை பொழியுது சேர்ந்து வந்த நேரத்தில் நடந்து வந்த மகன் இன்று என் கண்ணுக்கு தெரிந்தானடா எல்லாம் எல்லாம் பாருங்க எல்லாம் எல்லாம் பாருங்க எல்லாம் எல்லாம் என் வீட்டுக்கு வந்தீர்களே எல்லாம் எல்லாம் என் பேட்டைக்கு எல்லாம் எல்லாம் என் ஊருக்கு எல்லாருமே மகனை வாழ்த்த வந்தீர்களே எல்லாம் எல்லாம் பாடுங்க எல்லாம் எல்லாம் ஆடுங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாம் எல்லாம் பாடுங்க எல்லாம் எல்லாம் ஆடுங்க எல்லாருமே பண்டிகைய கொண்டாடுங்க தப்பினாலே வீட்டை விட்டு போனதாலே கண்ணும் உறங்கவில்லை தந்தைக்கு பசியும் இல்லை மாளிகை வீடு உண்டு மனமகிழ பணமும் உண்டு தோட்டம் தொரவு உண்டு நீ இல்லை என்ற தந்தை இல்லை ஐயா கண்ணீர் தொடைத்தீடு நெஞ்சம் குளிர நடந்தீடு மகனே நீ வந்திடு எல்லாம் எல்லாம் உன் தந்தை உன்னை உன்னை கூப்பிட்டு மீண்டும் மீண்டும் உனக்காக வந்தாரையா மலைய 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 போல உயர 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 வேண்டும் தந்தைக்கு தருகின்ற சந்தோஷமே எல்லாம் எல்லாம் பாடுங்க எல்லாம் எல்லாம் ஆடுங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாம் எல்லாம் பாடுங்க எல்லாம் எல்லாம் ஆடுங்க எல்லாருமே பண்டிகைய கொண்டாடுங்க La 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 நட்பும் துரோகமா மோசமும் மோகமாய் இதை நான் சொல்கிறேன் நீயும் இதை புரிஞ்சுக்கோ செல்வம் இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் தந்தை இல்லை என்றால் நீயும் ஒரு பூஜ்ஜியமே இமயம் தன்னிதயம் ஆனந்தம் தன்னில்லம் அவர் கோபம் மழைச்சாரலே நல்லது கெட்டது தெரிந்த பின்பு நல்ல நேரம் கூடி வர பல பலன்னு என் வீட்டுக்கு ஒளி வந்ததே மறு ஜென்மம் நான் எடுத்து நல்ல பேரு நான் எடுத்து பரிசுத்த மகனாக ஆவேன் ஐயா என்கிட்ட வந்தாலே பாவ மன்னிப்பு கேட்டாலே மன்னித்து நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் எல்லாம் பாடுங்க எல்லாம் எல்லாம் ஆடுங்க எல்லாருமே பண்டிகைய கொண்டாடுங்க தந்தையின் மடி மீது உட்கார்ந்து சிரித்தாயே நானும் அதை ரசித்தேனே வானம் பூமி சேர்ந்து இங்கு மேளதாளம் அடிக்கையிலே ஜோறு ஜோறு என் மகனே பல பல மின்னலுடன் பல பல நட்சத்திரங்கள் என் தந்தை போற்றி நான் பாடிடுவேன் விஸ்வாசம் ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்வோமே தேவனின் தூதர்கள் நடனமாடவே ஞானிகள் போதிக்க வர்ணமாயம் பரலோகம் ஆனந்த கொண்டாட்டம் தேவ கூட்டமே எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா எலோ எலோ பரலோகம் சத்தியமானது பெரியவனே, உன் தம்பி இன்னைக்கு தாண்டா வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் பட்டணத்துல பல கஷ்டங்களை அனுபவிச்சு இப்ப மனம் திருந்தி இங்க வந்திருக்கான்.
நீயும் அவனை மனசார மன்னிச்சு ஏத்துக்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அப்பா சொல்லுப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு சொத்தை கொடுத்தீங்க, அன்பை கொடுத்தீங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்? பட்டணத்துக்கு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான். ஆனா நீங்க அவனை மன்னிச்சு விட்டீங்க. அவன் திரும்பி வந்ததும் கடா வெட்டி கொண்டாடுறீங்க. எல்லாரோடையும் சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷப்படுறீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்காப்பா? சரிப்பா, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்க என்னைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி என்கிட்ட கொடுத்து உன் நண்பர்கள் எல்லாரு கூடயும் சேர்ந்து விருந்து வச்சு கொண்டாடுன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா? சொல்லுங்க, எப்பாவது சொல்லியிருக்கீங்களா? என்னைக்குமே சொன்னதில்லை. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? சொல்லுங்க. பெரியவனே, நீயும் என்னோட வாரிசு தான். எனக்கு அப்புறம் நீதான்ப்பா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். ஆனா உன் தம்பி செத்து பொழைச்சு இப்பதான் திரும்ப வந்திருக்கான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கணும்பா. பெரியவனே, அவனை புரிஞ்சுக்கோடா. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. தம்பி, அண்ணா எப்படிடா இருக்க? அண்ணா பசங்களா, பிரபு, இதோட விளக்கத்தை கொஞ்சம் கூறுறீங்களா? இந்த பூமியில் ஒரு மனிதன் தன் உடைமைகளை எல்லாம் இழந்த பின் தன் தவறை உணர்ந்து திரும்ப வீட்டிற்கு வந்தால் அவருடைய தந்தை அவரை அணைத்து அன்புடன் ஆதரித்து அவரின் உடைகளை எல்லாம் மாற்றிவிட்டு மகிழ்ச்சியுடன் பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்வார் அல்லவா? ஆனால் பூலோகத்தில் ஒரு பாவம் செய்தவன் தன் தவறுகளை எல்லாம் உணர்ந்து விட்டால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அல்லவா? தேவன் அருகில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பூமியில் ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டான். அதனால் அவனுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. பூமியில் இறந்த பிறகு அவனும் நம்முடன் சேர்ந்து விடுவான் என்று. அங்கிருக்கும் கோடிக்கணக்கான தேவதூதைகள் சந்தோஷத்தில் ஆடிப்பாடும் பொழுது அதை பார்த்து அங்கு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அந்த தேவன் மிகவும் சந்தோஷத்தில் மெய்மறந்து போயிருப்பார் இல்லையா? என்ன அருமையாக கூறுகிறார். ஞானிகள் போதிக்க வர்ணமாயம் பரலோகம், ஆனந்த கொண்டாட்டம் தேவ கூட்டமே. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. எலோ எலோ பரலோகம் எல்லோருக்கும் நன்மையா, எலோ எலோ பரலோகம் சத்தியமானது. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings,
గంటని క్లిక్ చేయడం మర్చిపోకండి.